அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஹாப்பியஸ்ட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலராக கேட்டுட்டு இருந்த இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்னா, சார் ஜென்ரலுக்கு 700 சீட்டு கிட்டத்தட்ட வேக்கன்ட் இருக்குன்னு லாஸ்ட்டாக சொல்லியிருந்தீங்க. ஸோ இதை எப்போ சார் ஃபில் பண்ணுவாங்க, இந்த 4th phase கவுன்சிலிங் எப்போ நடக்கும், அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா 3rd ஸ்லைடிங் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்கேன், ஃபைனல் ஸ்லைடிங் எப்போ சார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டதான். அண்ட் ஆல்சோ நிறைய ஸ்டூடெண்ட் என்ன இன்னமும் கேட்குறாங்கன்னா, சார் எல்லாருமே காலேஜ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், எங்களுக்கு எப்போ சார் காலேஜ் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டுருந்தாங்க. எப்பயுமே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எப்பயுமே கிளியராக அப்டேட் கொடுத்துட்டு ஒரே சேனல் நம்ம சேனல் தான். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவில் இருக்குது ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் நம்ம இன்றைக்கி கொடுத்துட்ருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ரல்காக இருக்கட்டும், இன்றைக்கி கரண்ட்டில் என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன். ஓகேங்களா, இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆஃப்லைன் கவுன்சிலிங் மட்டும்தான் நடக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஒகேஷனல் ஸ்டடிக்கும் ஆஃப்லைன் கவுன்சிலிங் தான் நடக்கும். இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஆல்சோ கவுன்சிலிங்க்கு நாளைக்கு, அதாவது 21ஆம் தேதி நாளைக்கு மண்டே வந்து கூப்பிட்டுருக்காங்க. எவ்வளோ பேரை 7.5 ரிசர்வேஷனில் கூப்பிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 132 பேரை 7.5 ரிசர்வேஷன் எல்லா கேட்டகரியும் சேர்த்து தான் கூப்பிட்டுருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஒகேஷனல் ஸ்ட்ரீம், ஓகேங்களா, ஒகேஷனல் ஸ்ட்ரீமுக்கும் பார்த்தீங்கன்னா 190 பேரை கூப்பிட்டுருக்காங்க ஃபார் கவுன்சிலிங்க்கு. ஓகேங்களா, ஸோ நாளைக்கு எல்லாருமே போயிட்டு அட்டன் பண்ணுங்க தாராளமாக. கண்டிப்பாக நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இருந்தாலும் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும்னு நினச்சி யாருமே போகாதீங்க. கவர்மெண்ட் காலேஜ் எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபீல்டு. அஃபிலியேட்டட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. 7.5 இருந்தாலும் அஃபிலியேட்டட் காலேஜ் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இருந்தாலும் நீங்கள் 7.5ல் போகிறீங்க அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னென்னா, அங்கே கன்சர்ன்ட் காலேஜோட மெம்பர் இருப்பாங்க. நீங்கள் அங்கே கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, சார் காலேஜ்லேருந்து யாராவது வந்திருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு அஃபிலியேட்டட் காலேஜ் கிடச்சிருக்குன்னா அங்கே இருக்கவங்கள்ட்ட கேளுங்க, சார் அஃபிலியேட்டட் காலேஜோட கன்சர்ன் மெம்பர் யாராவது வந்திருக்காங்களா, நாங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆல்சோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி மற்ற ஃபெசிலிட்டி பற்றி டீட்டெயிலாக கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேளுங்க. சார் எங்களுக்கு 7.5 கிடச்சிருக்கு, எங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஏதாவது இருக்குதா. ஏன்னா அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், கவர்மெண்ட் காலேஜில் ஃபீஸ் கிடையாது, அஃபிலியேட்டட் காலேஜில் உங்களுக்கு ஃபீஸ் வந்து டியூஷன் ஃபீஸ் கிடையாது, அதர் ஃபீஸஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் ஃபீஸ் இல்லைன்னு போய் அஃபிலியேட்டட் காலேஜ் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே ஃபீஸ் ஏதாவது கேட்கும்பொழுது அவங்களால கட்ட முடியாமல் நிறைய பேர் டிஸ்கன்டினியூ பண்ணுறாங்க. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக மட்டும்தான் இந்த இம்பார்ட்டன்ட் அப்டேட் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா, இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 190 பேரை கூப்பிட்டுருக்காங்க. ஓகேங்களா, நாளைக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அல்லது கவுன்சிலிங் வந்து நாளைக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ எல்லாருமே போய் அட்டன் பண்ணுங்கள். ரொம்பவே உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி கிடைத்தால் உங்களுக்கு ஸ்லைடிங் கொடுக்க முடியுமான்னு கேளுங்க. யாரெல்லாம் பெட்டர் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஸ்லைடிங் கொடுங்க. கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் காலேஜ் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அது இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட் கேட்குறது, சார் எங்களுக்கு 4th phase கவுன்சிலிங் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட் வந்து நம்மள்ட்ட கேட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டும் முடிஞ்சதும், அதாவது வெட்னஸ்டே வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வெட்னஸ்டே அதாவது செவ்வாய்க்கிழமை இல்லை புதன்கிழமை 4th phase கவுன்சிலிங் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா 3rd phase ஸ்லைடிங் அண்ட் ஆல்சோ ஃபைனல் ஸ்லைடிங் நம்ம சொல்லுவோம். 3rd phaseனாலே ஃபைனல் ஸ்லைடிங் தான். இது வரதுக்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு செவ்வாய்க்கிழமை அண்ட் ஆல்சோ புதன்கிழமை வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு. எல்லாருமே இந்த அப்டேட்டுக்காக தான் நிறைய பேர் வெயிட்டிங். ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ளே காலேஜ் ஓப்பனிங் இருக்குன்னு கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுங்க. கண்டிப்பாக நம்மளும் அதை நம்புகிறோம். நாளைக்கு உங்களுக்காக நாங்களும் கோயம்புத்தூர் போகிறோம். ஓகேங்களா, யார் யாரெல்லாம் 7.5 ரிசர்வேஷன் அண்ட் ஆல்சோ ஒகேஷனல் ஸ்ட்ரீமுக்கு யாரெல்லாம் வரீங்களோ, எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் நேராக உங்களுக்கு உங்கள் கூடவே கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுறேன். யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ தாராளமாக கேளுங்க. என்னென்னலாம் பண்ணலாம், அங்கேவே நேருக்கு நேர் வழிமுறைகளை சொல்லி தரத்துக்கு நம்ம நாளைக்கு கோயம்புத்தூர் உங்கள் கூடவே அண்ணா ஆடிட்டோரியம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறோம். யாருக்கெல்லாம் இருக்கோ என்னை பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக தாராளமாக வந்து பேசுங்க. எந்தவித தயக்கமும் வேணாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க, சார் உங்களை பார்த்தா நான் பேச முடியல, தயக்கமாக இருந்து அப்படி சொல்கிறாங்க. அப்படி எந்தவித தயக்கமும் வேணாம். டேரெக்டாக நான் கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பேசுங்க. கண்டிப்பாக ரொம்ப என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ்.